உக்ரைன் யுத்தத்துல யார் அடி வாங்குறா அப்படின்னா எல்லாரும் சொல்லிடுவோம் உக்ரைன் தான் அடி வாங்குது. இதுல என்ன பெரிய ஆச்சரியம் அப்படின்னு. ஆனா இந்த உக்ரைன் யுத்தம் வந்தனால உண்மையான ரெண்டு பயலுகளோட முகத்திரை கிழிக்கப்பட்டது. அது யாரு அப்படின்னா ஒண்ணு ஐரோப்பா, இன்னொன்னு ஐநா. இந்த ரெண்டு பயலுகளும் திருட்டு பயலுகன்னு ஊர் அறிஞ்ச விஷயம்தான். இருந்தாலும் இப்ப வெளிப்படையா உலகத்துக்கு தெரிஞ்சிருச்சு. ஓடி ஒளிய இடமே இல்லாத மாதிரி ஆயிருச்சு. காரணம் ஐரோப்பாவை பொறுத்தவரை அவர்களுக்குள்ளேயே 1000 பஞ்சாயத்து இருக்கும். ஆனா ஐரோப்பிய ஒற்றுமை அப்படின்னு ஒரு போர்வைக்குள்ள உட்கார்ந்துகிட்டு அடுத்த நாட்டுல வந்து நொல நாட்டியம் பேசுவாங்க. அவன் உள்ளூர் மைலேஜுக்கு வந்து பேசுவாங்க. என்னடா இப்படி பேசுறீங்க அப்படின்னு கேட்டோம்னா ஐரோப்பிய யூனியன் அப்படின்னு சொல்லி பெரிய அளவு கொடி பிடிப்பாங்க, சவுண்ட் விடுவாங்க. அது இப்ப கெட்டு போச்சா? இந்த 4 வருஷத்துல அவர்களால எந்த ஒரு நாட்டிலையும் போய் பஞ்சாயத்து பண்ணவே முடியல. காரணம் அவனுங்க பஞ்சாயத்தே பெரிய பஞ்சாயத்தா மாறி போச்சு. அடுத்தது ஐநா. ஐநா தலையிட்டு பெருசா கிழிச்சதாக வரலாறு இல்ல. அமெரிக்காவுக்கு ஒரு அடியாள் வேலை பார்க்கறது தான் ஐநாவோட ஒரே கொள்கை. இது எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் உக்ரைன் யுத்தம் அதை அப்பட்டமா காட்டி கொடுத்துருது. காரணம் ஒரு வருஷம் மூடிய அறையில் எமர்ஜென்சி மீட்டிங் அப்படின்னாங்க. நீ திறந்து வச்சுட்டு கூட பேசு, அது எதுவுமே உருப்பட போறது இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியுமே அப்படின்னு சொல்லி அந்நாட்கள்ல எல்லாரும் கிண்டல் அடிச்சோம். ஏறக்குறைய ஒரு வருஷம் கழிச்சு அந்த வேலையை விட்டாங்க. அவனுங்களுக்கே போர் அடிச்சுச்சா அப்படின்னு கேட்டா அம்புட்டு நல்லவனுங்க கிடையாது. அவனுங்க வேலையே தொடர்ந்து இதான். ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இஸ்ரேல் காசா அப்படின்னு அடுத்தடுத்த யுத்தங்கள் பத்திக்கிட்டனால பயப்புல அங்கிட்டு போயிருச்சு. உக்ரைன் யுத்தத்தை மறந்துருச்சு. இப்படி உக்ரைன் யுத்தத்துல ஏகப்பட்டதாட்டி ஓட்டெடுப்பு வாக்கெடுப்பு எல்லாம் நடந்துச்சு. கடைசியில என்ன ஆகும் அப்படின்னா ஊரறிஞ்சதுதான். ஓட்டு பத்தலைன்ட்டு போயிடுவாங்க. அப்படிதான் இப்பயும் 4 வருஷம் முடிஞ்சிருச்சு, 5வது வருஷம் வருது, 6வது வருஷம் வரப்போகுது, 10வது வருஷம் வரப்போகுது அப்படின்னு என்னத்தையோ சொல்லிக்கிட்டு திரும்ப பெரிய அளவு ஓட்டெடுப்பு. இதுல அண்ணே அமெரிக்கா ஓட்டு போடல. பயப்புள்ள ஓட்டு போடாம ஊரை சுத்த போயிருச்சா அப்படின்னு கேட்டா வாய்ப்பு இருக்கு. ஓட்டு போடாம போயிட்டார்கள். இந்தியாவை பொறுத்தவரை ஓட்டு போடல. இது எப்பவும் நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனா அண்ணே அமெரிக்கா போடணும்ல. எதிர்த்து போடணும், ஆதரிச்சு போடணும். எதுவுமே இல்லாம ஓட்டு போட வரவே இல்லை. அமெரிக்கால கேட்ட வரையும் ஏப்பா பேச்சுவார்த்தையில வெற்றி பெறணும் அப்படின்னா இப்ப போய் ஓட்டு போட்டு வெற்றி பெற போறோமா? இல்ல. அவனே சொல்லிக்கிறான். அப்புறம் இப்ப போய் ஓட்டு போட்டு என்ன பண்ண? அதுக்கு தான் நாங்க வெளில போயிட்டோம் அப்படின்ட்டாங்க. இது உக்ரைனுக்கு ஒரு பெரிய அடி. இது மட்டும் கிடையாது. உக்ரைன் நம்மளையெல்லாம் மிரட்டுது அப்படின்னு சொல்லி ஐரோப்பால இருக்கக்கூடிய நாடுகள் இப்ப கொந்தளிக்கிறார்கள். குறிப்பா ஹங்கேரி போன்ற நாடுகள், ஸ்லோவாக்கியா, இவங்கெல்லாம் பெரிய அளவு இந்த உக்ரைன் பையன் அவன் வழியா வர பைப் லைனை வச்சுக்கிட்டு ஓவர் சேட்டை பண்றான். ரஷ்யால பைப் லைன் ஆயில் அனுப்புறதே ஒரு குதிரை கொம்பு மாதிரி ஆக்குறான். அது ரஷ்யாவை பாதிக்குதோ இல்லையோ நம்மளை தான் பாதிக்குது. முதல்ல இவனை தடுத்தே ஆகணும். இந்த பைப் லைன் ப்ராஜெக்டை வச்சுக்கிட்டு இவன் பம்மாத்து பண்றதை நிறுத்தியே ஆகணும் அப்படின்னு பெரிய அளவு அங்கிட்டு ஒரு பக்கம் கொடி பிடிக்கிறார்கள். இந்த 2 டேர்னுமே ஜெலன்ஸ்கி எதிர்பார்க்காதது. அதாவது மேபி எதிர்பார்த்திருக்கலாம். இந்த நேரம் இந்த நிமிடத்துல பயப்புல எதிர்பார்க்காத ஒரு விஷயம். இப்படி வரும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாரு? ஓடி போய் பிரான்ஸ்லயும் பிரிட்டன்லயும் நிப்பார். 2 பயலுகளும் ஏதாச்சும் ஸ்டேட்மெண்ட் விடுங்க, அதை வச்சு ஒரு வாரம் ஓட்டிக்கிறனே ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவரே கெஞ்சாட்டியும் என்ன ஒரு விசித்திரமா இந்த யுத்தம் போய்கிட்டு இருக்கு, நம்ம எல்லாமே எப்படி அப்படின்னு சொல்லி த கிரேட் பிரிட்டன் இன்னமும் சொல்லி திரியிற பிரிட்டனும் பிரான்ஸும் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடியே ரஷ்யா முந்திக்கிச்சு. என்ன அப்படின்னா இவனுங்க என்ன பேச போறாங்கங்கிறது ரஷ்யாவுக்கு தெரிஞ்சு போச்சு. அதாவது உக்ரைனை பாதுகாக்க அணு ஆயுதத்தை அங்க கொண்டு போய் வைக்கலாமா அப்படின்னு ஒரு பேச்சு பேசுவோம். பேசிட்டு நம்ம 10 நாள் 15 நாள் லீவை போட்டு போயிடுவோம். நம்ம என்ன வைக்கவா போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கிளப்பி விடுவோம்னு பிரிட்டனும் பிரான்ஸ்ல உள்ள ஆட்கள், நேரடி பிரிட்டன் பிரான்ஸ் சொல்ல போறது இல்ல, அங்க உள்ள ஆட்களை வச்சு பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானை போட்டிருக்கார்கள். அது ரஷ்யாவுக்கு தெரிஞ்சிருச்சு. ரஷ்யா பதிலுக்கு இப்படி ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் வந்தா உடனடியாக அணு ஆயுதம் உக்ரைனுக்குள்ள பாஞ்சிரும். நீ வந்து வச்சு அதுக்கப்புறம் நான் இங்க கவுண்டர் பொசிஷன் எடுத்து அதுக்கப்புறம் லான்ச்சு, இந்த கவுண்டவுனே கிடையாது. அப்படி ஏது நகர்த்துனீங்க பேச்சுவார்த்தைக்கு நடுவுல அப்படின்னா இம்மீடியட்டா பாஞ்சிரும் உக்ரைனுக்குள்ள. அது உக்ரைனோட நிக்குமா நிக்காதாங்கலாம் உங்க கையில தான்ப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை இம்மீடியட்டாவே செதறடிச்சிட்டார்கள். இப்ப ஜெலன்ஸ்கி என்ன பண்ணுவார் அப்படிங்கிறதான். அமெரிக்கா தான் ஓட்டு போடல. அப்ப அமெரிக்கா கதையை முடிக்க தயாராயிருச்சு. அந்த நாட்கள் நெருங்கும் போது ஜெலன்ஸ்கி சமத்து பிள்ளையா மாதிரி கையெழுத்து போட்டுருவார். என்ன போர்க்கொடியா தூக்க போறார், பெரிய புரட்சியாளர்.
அமெரிக்கா கிட்ட விலை போய்கிட்டு இன்னமும் அப்படி நடிச்சுக்கிட்டு திரியிறாரு. அமெரிக்கா ஸ்டாப் ஆக்டிங் அப்படின்னு சொன்னோடனே தலைவன் போய் கையெழுத்த போட்டு ஜம்முன்னு யுத்தத்தை முடிச்சுட்டு போறாரு அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை.